அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ஆடி 2ஆம் வெள்ளிக்கிழமை அம்மனின் அருளை பெற இந்த பொருட்களை வாங்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனுக்கு உகந்தது. இந்த வாரம் 2வது வெள்ளிக்கிழமை. இந்த 2வது வெள்ளிக்கிழமையில் எந்த அம்மனுக்கு சிறப்பு, எந்த அம்மனை நாம் வழிபடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும் முறை என்ன தெரியுமா? அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். வீட்டில் தீபமேற்றி அம்பிகை பார்வதிக்கு வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் அருகிலுள்ள அம்பிகை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது, விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள அம்பிகை படத்திற்கு முன் அல்லது மகாலட்சுமி படத்திற்கு முன் ஒரு நெய் விளக்கை ஏற்றி வழிபடலாம். அம்பிகை படம் எதுவும் இல்லை என்றால் திருவிளக்கையை அம்பிகையாக பாவித்து வழிபடுங்கள். விளக்கேற்றிய பின் அம்பிகைக்கு பூக்கள், திராட்சை, பழங்கள் போன்றவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். அம்பிகைக்கு உகந்த மந்திரங்கள் அல்லது லலிதா சகஸ்ரநாமம் போன்றவற்றை ஓதுவது நல்லது. விரதம் இருக்க முடிந்தவர்கள் காலை, மதியம் என 2 வேளையும் விரதம் இருங்கள். சூழ்நிலை காரணமாக முழு விரதம் இருக்க முடியாவிட்டால் காலை உணவை மட்டும் தவிர்த்து விரதம் இருக்கலாம். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பொருட்களை வாங்குங்கள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கினால் லட்சுமி கடாட்சம் பெருகும். அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று வீட்டில் உப்பு வாங்கி வைத்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும். மங்களகரமான ஆடி வெள்ளியில் குங்குமம் அல்லது மஞ்சளை வீட்டில் வாங்கி வைத்தால் மகாலட்சுமி குடிகொள்வாங்க. ஆடி 2ஆம் வெள்ளிக்கிழமையில எந்த அம்மனுக்கு சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்காள அம்மனுக்கு உகந்ததுங்க. காளி தேவியோட மற்றொரு வடிவம் தான் அங்காள அம்மன். ஆடி மாத 2ஆம் வெள்ளிக்கிழமை என்பது அங்காள அம்மனுக்கு பூஜை செய்து வணங்கினா புத்தி கூர்மை அதிகரிப்பதோட வலிமையும் வீரமும் அதிகரிக்கும். திருமணமான பெண்கள் இன்று அம்மனுக்கு எலுமிச்சை மாலை அணிவித்தால் கூழூற்று, மாலை வேளையில் கோவிலுக்கு போறது, இதெல்லாத்தையும் செய்ய மங்களகரமான வாழ்வு அமையும். திருமணமாகாத பெண்கள் இவற்றை செய்ய திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்கும். இன்று அங்காளம்மன் கோவில் மட்டுமின்றி அனைத்து அம்மன் கோவில்களிலுமே சிறப்பு பூஜை நடைபெறும். இன்று காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றுங்கள். வீட்டில் அம்மன் படத்துக்கு சிறப்பு பூஜை செய்யுங்கள். ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவதாலும் கோவில்களுக்கு சென்று வருவதாலும் நம்மை சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் அகலும். திருமணம் மற்றும் சந்ததி தொடர்பான தடைகள் நீங்கும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும். மேலும் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கை. சொந்தங்களே, இன்றைய ஆடி வெள்ளிக்கிழமையோட 2வது வெள்ளிக்கிழமையோட சிறப்பை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதே சமயம் அங்காள அம்மனுக்கு உகந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அங்காள அம்மனை பற்றி இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோல. வாங்க சொந்தங்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். அங்காளம்மன் தல வரலாறை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அம்மனுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள இணைந்திருப்போம் நமது RJ கார்த்திகா சேனலோடு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகிறார்கள். அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான முக்கிய தினங்களிலும் ஆடி மாதங்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்களும், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சக்கணக்கிலும் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்கிறார்கள். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தல வரலாறு என்ன தெரியுமா? கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபரா யுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களுக்கு முன்பு மணி யுகம் ஒன்று இருந்ததாகவும், இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்ததாகவும் தல புராணங்கள் கூறுகிறது. தனக்கும் 5 தலைகள் இருப்பதாகவும், சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகிறது. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி தேவி நினைக்கிறார். அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறார். அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ என சிரிக்கிறார். பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட வேண்டும் என்று கூறுகிறார். மனைவி சொல்லை தட்டுவாரா கணவர்? அதன்படி சிவபெருமானும் பிரம்மனை அழைத்து கண்டிக்கிறார். இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்படுகிறது. முடிவில் சிவபெருமான் கோபத்தோடு பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார். வலியால் துடிதுடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும். உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டு விடும். நீ பித்தனாக அலைய கடவாய் என்று சாபமும் விடுகிறார். தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலையில் சூடி கந்தலாடையை அணிந்து அலைந்து திரிவாய் என்று சரஸ்வதி சாபமிட்டு விடுகிறார்.
பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர். பார்வதி தேவி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார். அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார். பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வருகிறார். இரவு ஆகிவிடவே தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுகிறார். பின்னர் குளித்து முடித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுக்கிறார். குளிக்கப் போகும் முன்பு தனது ஆரத்தை கலற்றி வைத்தார். அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி தேவி, இதே இடத்தில் நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் என்று கூறிவிட்டு மேல்மலையனூருக்கு பார்வதி புறப்பட்டு சென்றார். மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம் என்று தல புராணத்தில் இருக்கிறது. மலையரசன் பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவனுடைய பூங்காவனத்தில் புற்று உருவாய் பார்வதி தேவி வீற்றிருக்கிறார். அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் இருந்துள்ளனர். திடீரென உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட்டுட்டு வராங்க. இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு எட்டவே அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொல்றார். மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவர்களை, மன்னன் மற்றும் மீனவ காவலாளிகளை தவிர மறையச் செய்து விடுகின்றன. இதனால் அதிர்ச்சியடைந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினான். அதிலிருந்து பூங்காவனத்தம்மனாக பார்வதி தோன்றி, ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன், என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைந்தாராம். அன்றிலிருந்து மீனவ பரம்பரையினரே இந்த கோவிலில் பூஜை செய்து வருகிறார்கள். பார்வதி மலையரசன் பட்டினத்தில் புற்றாக இருக்கிறார். தாங்கள் அங்கு சென்றால் பாவ விமோசனம் கிடைக்கும் என சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறுகிறார். அதன்படி பல இடங்களில் அலைந்து தெரிந்த சிவபெருமான் இறுதியில் மேல்மலையனூருக்கு, அதாவது மலையரசன் பட்டினத்திற்கு வந்து சேர்கிறார். சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிடு. பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவளத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு, அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையையும் போடு, அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடு. உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்துவிடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறுகிறார். அதன்படியே பார்வதி செய்ய சம்மதிக்கிறார். பார்வதி தங்கியிருக்கும் இடத்துக்கு வந்த சிவபெருமான், தாயே பிச்சாந்தேகி என்று கேட்கிறார். வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தேவியோ தன் மகனான விநாயகரை அழைத்து, உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு, உட்கார்ந்தால் தூங்கி விடுவாய், ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டாராம். அதன்படி விநாயகரும் காவல் புரிகிறார். உள்ளே சென்ற பார்வதி தேவி மகாவிஷ்ணு கூறியபடி 3 கவளங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறும் காலையில் வந்து தான் பார்ப்பதாகவும் கூறிவிட்டு வருகிறார். சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து உறங்குகிறார். மறுநாள் காலையில் பார்வதி தேவி 3 கவளங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வருகிறார். அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போடுகிறார். அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுகிறது. 2வது உருண்டையையும் போடும் போது அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது. 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடுகிறார் பார்வதி தேவி. இப்போது இந்த உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை கீழே வருமா? கண்டிப்பாக. தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கியது பிரம்மனின் தலை. உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு 1 நிமிடம் கூட தாமதிக்காமல் பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறார். இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷமே நீங்கியது. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்த சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிவிடுகிறார். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும், ஆங்காரம் உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் என்றும், ஆனந்தாயி என்றும் பெயர் பெற்றார்கள்.
அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றார்கள். ஆனால் முடியவில்லை. முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்கின்றனர். மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்கள், அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுகிறேன், அதில் அம்மன் அமர்ந்ததும் கோபம் தணியும் என்று கூறுகிறார். அதன்படி 4 வேதங்களும் சக்கரங்களாகவும், தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும், ஆகாயம் தேர்ச்சீலைகளாகவும், மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றதாம். இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தார். மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர். அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது. தேவர்கள் அம்மன் மீது பூமாரி பொழிந்தார்களாம். அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாக கூறுகிறார். அதன்படி இன்றும் அங்காளம்மன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்து வருகிறார். மேல்மலையனூர் அங்காளம்மனை வாய்ப்பிருந்தால் ஒரு தரம் வந்து தரிசியுங்கள் இந்த ஆடி மாதத்தில்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மேல்மலையனூர் அங்காளம்மனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கட்டும். மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், கமெண்ட் பாக்ஸ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆடி மாதம் இல்லையா, அம்மனுக்கு உகந்த மாதம் வேற. ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, உங்களுக்கு பிடித்திருந்தா மட்டும். சரிங்க சொந்தங்களே, மீண்டும் நமது அடுத்த வீடியோவில் வேற எந்த அம்மனை பற்றி பேசலாம், நீங்களே அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி அந்த வீடியோவோட நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.